நம்மளோட இன்ஸ்டா ஃபாலோவர் ஒருத்தவங்க அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோவில் இந்த மாதிரி தாலி கட்டும்போது அவங்க ரிலேட்டிவ் வந்து கை வச்சிருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட்லாம் ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் ஃபோட்டோ வாங்கிட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க லெஃப்ட் சைடில் இருக்க ஹேண்டு வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இவங்களோட ரைட் சைடில் இருக்க ஹேண்ட் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து பென் டூல் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய செலெக்ஷன் மெத்தட் இருக்குது. நான் ஏன் பென் டூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பென் டூல் யூஸ் பண்ணும்போது தான் அந்த கார்னர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் எட்ஜஸ்லாம். ஸோ இந்த மேஜிக் வாண்ட் டூல் அப்படி இல்லைனா குயிக் செலெக்ஷன் டூல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எட்ஜஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் வந்து வீடியோ பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சொல்லலை, ரியலாகவே நான் சொல்கிறேன். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக தான் போட்டிருந்தேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபுல் டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபுல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லேடியோட ப்ளவுஸு ப்ளஸ் வந்து இந்த மாலையை மட்டும் நம்ம க்ராப் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஹேண்ட் மறைச்சிருக்கிறதால இந்த போர்ஷனை எடுத்து அப்படியே டில்ட் பண்ணி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷிஃப்ட் ப்ளஸ் F6 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபெதர் வரும். அதில் வந்து 1.5 கொடுத்து ஓகே கொடுத்துட்டு Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு Ctrl+T கொடுத்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல் வரும். அதை கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டான பொசிஷனில் தான் வச்சுருக்குமா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்குமான்றது செக் பண்ணிவிட்டு Ctrl+Enter கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபோட்டோஷாப் என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ கொஞ்சமாச்சு பேசிக் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது வந்து புரியும். ஸோ நான் சொல்கிற டூல்ஸு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப் பற்றி பேசிக் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எரேசர் டூல் வச்சு தேவையில்லாத போர்ஷன் மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக தெரியும். ஏன்னா வந்து வேறு ஒரு பொசிஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறதால ஸோ அதை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஜூம் பண்ணி கூட நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ நல்லா ஜூம் இன் பண்ணி லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் அக்யூரேட்டாக வந்து பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னா Ctrl+T கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாப்னு வரும். அந்த வாப்பு செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மவுஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அக்யூரஸாக வந்து அந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி மெத்தட் வச்சு தான் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் எல்லா எடிட்ஸுமே. ஸோ ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எந்த மெத்தட் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போலவே வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம். திரும்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா Ctrl+T கொடுத்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வாப் போகிறோம். அதை வச்சு நீங்கள் வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து நல்லா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லேயரை வந்து நான் ஹைட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் லைட்டாக இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாலையில் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் தள்ளி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா க்ளோன் சாம்பிள் எடுத்துரும். அதை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சு க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸில் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் க்ளோன் வந்துடும். ஸோ இதே போலவே நம்ம க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க சாம்பிள்ஸ்லாம் எடுத்து இந்த மாலையை வந்து கவர் பண்ணுற மாதிரி க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஸோ இந்த க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ எந்த இடத்துலலாம் நம்ம க்ளோன் யூஸ் பண்ண முடியுமோன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம க்ளோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் இது டூப்ளிகேட் லேயரில் தான் வந்து க்ளோன் சாம்பிள் எடுத்து க்ளோன் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் லேயரில் இருக்க ஹேண்ட் மேலே வந்து நமக்கு க்ளோன் ஸ்டாம்ப் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எரேசர் டூல் வச்சு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம ரைட் சைடில் இருக்க ஹேண்டு போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணோம். அப்புறம் வார்ப் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் பொசிஷனுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் அந்த ரிலேட்டிவோட ஹேண்டை ஃபுல்லாகவே நம்ம ஹைட் பண்ணிட்டோம். பிரைடோட ஹேண்டுக்கு கீழே கொஞ்சமாக அந்த ரிலேட்டிவோட ஹேண்ட் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குயிக் செலெக்ஷன் டூல் W டூல் யூஸ் பண்ணி இந்த மாலையோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் கொஞ்சோண்டு பூ இருக்குது. ஸோ அந்த பூ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஹேண்டு கிட்ட வச்சு மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ Ctrl+J கொடுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் வந்துடும். ஸோ மவுஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு Ctrl+T கொடுத்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஹேண்டு வந்து ஹைட் பண்ணிட்டோம். ஸோ பிரைடோட ஹேண்டும் வந்து அந்த பூ மறைச்சிருக்கிறதால எரேசர் டூல் வச்சு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் ஆகிடும். ஸோ இது எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லேயரும் பேக்ரவுண்ட் லேயரும் Ctrl+E கொடுத்து மெர்ச் பண்ணிக்கலாம். ஸோ மெர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூ கூட அந்த கீழே இருக்கிற ரோஸும் வந்து நம்ம மெர்ச் பண்ணுறதுக்காக க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக அந்த ரிலேட்டிவோட ஹேண்ட் வந்து தெரியுது. ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க பூ எடுத்து நம்ம க்ளோன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ பார்க்குறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேறு எந்த மெத்தடோன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு பக்கத்தில் இருக்கிற போர்ஷனை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ளோன் ஈஸியாக இருக்குன்றதால க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவோட ஹேண்ட் வந்து ஃபுல்லாக ஹைட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்களோட பேக்ரவுண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கடைசியாக பேக்ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. செக் பண்ணாமல் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து நம்ம பண்ணுறது நிறையவே இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து கீழே இருக்க டூப்ளிகேட் லேயர் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். இது வந்து வீடியோக்காக பண்ணுறதால ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக நான் வந்து சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லேயரோட லேயர் வந்து மெர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து டூப்ளிகேட் லேயராக எடுத்து மெர்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ டூப்ளிகேட் லேயரை எடுத்து மெர்ச் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா Ctrl+Z கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மட்டும்தான் வந்து அதால் அன்டூ பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போக முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லேயரை வந்து டெலீட் பண்ணிவிட்டு கூட திரும்ப அந்த டூப்ளிகேட் லேயர்லேருந்து அகைன் ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே போலவே எடுத்து வச்சு டூப்ளிகேட் லேயரை மெர்ச் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். பென் டூல் யூஸ் பண்ணால் தான் சாஃப்டான எட்ஜஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ வேறு எந்த செலெக்ஷன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் கட் பண்ணும்போது பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ இந்த கஸ்டமர் வந்து நமக்கு வந்து அவங்களே வந்து பேக்ரவுண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. இதே பேக்ரவுண்ட்லேயே எனக்கு வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அதே போல் தான் நான் எடிட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த பென் டூல் வச்சு நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும். நீங்கள் ஜூம் கட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டான இடத்துல தான் நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோமான்றது நமக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் ஜூம் அவுட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெயின் பேக்ரவுண்டாக இருக்குது, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் டீட்டெயிலாம் கரெக்டாக எடுக்க முடியும். இந்த மாதிரி க்ரௌடான இருக்க ஏரியாவில் வந்து ஹேர் டீட்டெயில் கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஹேர் கிட்ட மட்டும் நல்லா எட்ஜஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் Ctrl+Enter கொடுத்துட்டு Shift+F6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபெதர் வரும். அதில் வந்து 1.5 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் இது Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் லேயராக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரோட அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃப்ளோர் கிட்ட வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஃப்ளோர் வந்து ஈவனாக தெரியணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் ஜூம் பண்ணி இந்த ஃப்ளோரோட அந்த மேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும், அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இந்த பூச்செண்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அது வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோரோட லெவல் வந்து ஈக்குவலாக இருக்குன்றதுக்காக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க போர்ஷன் மட்டும்தான் டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் Shift+F6 ப்ரெஸ் பண்ணி திரும்ப ஃபெதர் 1.5 கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து நம்ம இதில் மெர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பூச்செண்டுக்கு பக்கத்தில் அவங்களோட ரிலேட்டிவோட கால் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளோரோட டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் இருக்க போர்ஷனை வந்து ஆல்ட்டு கிளிக் பண்ணி சாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாம்பிள்ஸை அவங்க ரிலேட்டிவோட கால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலில் வந்து நம்ம வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் வந்து நமக்கு வந்து லெவலாக கிடைச்ச மாதிரியே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து இது தேவையில்லாத போர்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளோர் வந்து கீழே வச்சு கூட நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளோன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளோருக்கு மேலே அன்வான்டான இடத்துலலாம் வந்து க்ளோன் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெதர் கொடுத்து டெலிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லேயரை வந்து Ctrl+T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது போதுமான அளவாக இருக்குது, இதை நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து பேக்ரவுண்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்டை Ctrl+A கொடுத்துட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு பிஹைண்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோர் லெவலும் அந்த பேக்ரவுண்டோட ஃப்ளோர் லெவலும் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக சேமாக வச்சுக்கிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து நம்ம நிறைய பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்ட்டி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட கால் போர்ஷன் மட்டும் நம்ம அப்படியே வச்சுட்டோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பென் டூல் யூஸ் பண்ணி அதே போலவே அந்த லேயரில் செலக்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பென் டூல் யூஸ் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி ஃபெதர் கொடுத்துட்டு டெலிட் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபெதர் கொடுக்காமல் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேயரை வந்து Ctrl+J கொடுத்துட்டு Ctrl+L கொடுத்திங்கன்னா லெவல் வரும். அதில் வந்து ஃபுல்லாக பிளாக்குக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஃபில்டரில் Blur Gaussian Blur கொடுத்துட்டு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஷேடோ பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குன்றதால தான் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இது ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிசார்ட் வரும், அதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாகவே நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஷேடோ கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது எல்லாத்தையுமே மெர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண எஃபெக்ட் வந்து கிடச்சிரும்.